குழந்தைங்களுக்கு இது மாதிரி கொடுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சட்னி அரைச்சிருக்கோம். தக்காளி சட்னி வந்து இந்த தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம முதல்ல டேஸ்ட் பண்ணுவோம். வேறு லெவலில் இருக்கும் போது பாருங்கள். நல்லா பெரட்டி சாப்பிடுங்க. இப்படி அமெரிக்கம் சாப்பிட்றது போல் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சூப்பரான ஹெல்த்தியான முக்கியமாக முடி பிரச்சனை சம்மந்தமான அனைத்து தீர்வுகள் பித்தம்லாம் இருக்காது. இப்படி டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிடுங்க. கருவேப்பிலையை ஒதுக்காதீங்க. அதை கருவேப்பிலையில் வேறு என்னென்ன டிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு இதை நம்ம சாப்பிடுவோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.